திமுக அரசை கண்டித்து தாவிக சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஆதவ் அர்ஜுனா குற்றச்சாட்டு முன்வைத்திருந்தார். இந்த நிலையில் ஆதவ் அர்ஜுனாவுக்கு மறுபடி கொடுத்திருக்கிறார் நடிகர் ரஜினிகாந்த். திமுக மிரட்டலுக்கு பயந்து அரசியலை விட்டு ரஜினிகாந்த் விலகியதாக தாவிக ஆதவ் அர்ஜுனா குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இந்த நிலையில் ஆதவ் அர்ஜுனா என்னை பற்றி பேசியது உண்மைக்கு மாறான கருத்து என நடிகர் ரஜினிகாந்த் மறுபடி கொடுத்திருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து விடை சொல்லும் என்றும் நடிகர் ரஜினிகாந்த் தற்பொழுது மறுபடி கொடுத்திருக்கிறார். ஆதவ் அர்ஜுனாவுக்கு நடிகர் ரஜினிகாந்த் மறுபடி கொடுத்திருக்கிறார். காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து விடை சொல்லும் என்று ரஜினிகாந்த் மறுபடி கொடுத்திருக்கிறார். எனக்கு ஆதரவாக குரல் கொடுத்த அரசியல் கட்சி தலைவர்கள், திரையுலக நண்பர்கள், ஊடகத்துறையினர், ரசிகர்களுக்கு எனது நன்றி என நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது இணைய பிரிவு ஆசிரியர் நிருபன் சக்கரவர்த்தி அவர்கள் வழங்க கேட்கலாம். வணக்கம் நிருபன், இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? தினங்களுக்கு முன்பு, அதாவது மார்ச் 12ஆம் தேதி திமுக அரசை கண்டித்து தாவேகா சார்பில் சென்னையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தாவேகா பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மற்றும் தேர்தல் மேலாண்மை குழு செயலாளர் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கு பெற்று பேசிய ஆதவ் அர்ஜுனா, எம்ஜிஆருக்கு பிறகு தமிழகத்தில் அரசியல் மாற்றத்தை கொண்டு வரவும் சிஸ்டத்தை மாற்றவும் நடிகர் ரஜினிகாந்த் விரும்பினார். ரஜினிகாந்த் அந்த நேரத்தில் திமுகவின் மிரட்டலை தாங்கும் மனவலிமை இல்லாமல் போனதால் அரசியலுக்கு வராமல் ஒதுங்கினார் என்ற ஒரு சர்ச்சை கருத்தை வெளியிட்டிருந்தார். இந்த கருத்து தமிழக அரசியலில் வெடித்தது என்றே கூறலாம். பல்வேறு கட்சி தலைவர்கள் இந்த கருத்திற்கு ஆதவ் அர்ஜுனாவுக்கு கண்டனம் தெரிவித்திருந்தனர். பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆதவ் அர்ஜுனா ஊடக வெளிச்சம் பெறுவதற்காக ஏதோ ஒன்றை தெரிவித்திருப்பது கண்டனத்துக்குரியது. மேலும் நடிகர் ரஜினிகாந்திடம் ஆதவ் அர்ஜுனா மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தனது கண்டன உரையை பதிவு செய்திருந்தார். அதுபோக பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கூறியிருந்தது, இல்லாத ஒன்றை இருப்பது போல காண்பிக்கும் ஆங்கிலத்தில் இல்லுஸ்ட்ரேஷன் என்ற மனநிலையில் ஆதவ் அர்ஜுனா உள்ளார். அவர் மாமனார் பணத்தில் அரசியல் செய்தும் ஆதவ் அர்ஜுனா நடிகர் ரஜினிகாந்தை பேசுவதற்கு எந்த தகுதியும் கிடையாது என்று தனது கண்டனத்தை கடுமையாக பதிவு செய்திருந்தார். இதைத் தொடர்ந்து அமைச்சர் ரகுபதி, யாருக்கும் அடிபணியும் ஆள் ரஜினி கிடையாது என்று தொலைக்காட்சி பேட்டியில் தெரிவித்திருந்தார். இதுபோக தொடர்ச்சியாக தமாக தலைவர் மற்றும் விசிக தலைவர் தொல் திருமாவளவன், ஜான் பாண்டியன் உள்ளிட்டோர் ஆதவ் அர்ஜுனா கருத்துக்கு கண்டனத்தை பதிவு செய்து வந்த நிலையில் தற்போது ரஜினிகாந்த் தரப்பில் ஒரு அறிக்கை வெளியாயிருக்கிறது. அந்த அறிக்கையில் நடிகர் தாவேகா கட்சியின் தலைமை பொறுப்பில் இருக்கும் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சமீபத்தில் என்னை பற்றி உண்மைக்கு மாறாக ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அவருடைய அவதூறு கருத்தை கண்டித்து எனக்கு ஆதரவாக குரல் கொடுத்த எடப்பாடி பழனிசாமி, அப்புறம் நயினார் நாகேந்திரன், எல் முருகன், அமைச்சர் ரகுபதி, தொல் திருமாவளவன், எஸ்பி வேலுமணி, அண்ணாமலை, அர்ஜுனாமூர்த்தி, அன்புமணி ராமதாஸ், ஜி.கே. வாசன், ஜான் பாண்டியன் உள்ளிட்டோருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துள்ளார். இறுதியாக தனது ஸ்டைலில் ஒரே வரியில் ஒரு பஞ்ச் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அது என்னவென்றால், காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் என்ற ஒரே ஒரு கருத்தை மட்டும் தெரிவித்திருக்கிறார். அதாவது ஆதவ் அர்ஜுனாவிற்கு எதிராக எந்த ஒரு வன் சொற்களையும் பயன்படுத்தாமல் இந்த அறிக்கை வெளியாயிருக்கிறது. அதாவது காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் என்ற ஒரு வரி மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதாவது பொதுவாகவே நடிகர் ரஜினிகாந்துடைய படமாகட்டும் அல்லது டீசர் ஆகட்டும், பாடல் வெளியீட்டாகட்டும், ஒரு பிரம்மாண்டம விழாவாக ஒரு இணையமே ஒரு ஸ்தம்பிக்கிற ஒரு செயலாக மாறும். தற்போது ஒரு நபரை எதிர்த்து கண்டன உரை பதிவு செய்து ரஜினிகாந்த் இதுவே முதல் முறை என்றே நினைக்கலாம். நீண்ட காலத்திற்கு பின்பு யாரை பற்றி விமர்சனம் பண்ணாத ரஜினிகாந்த் தற்போது ஆதவ் அர்ஜுனாவுக்கு எதிராக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருப்பது தற்போது தமிழக அரசியலில் மிக பெரும் பேசுபொருளாகி மாறியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி நிருபன் சக்கரவர்த்தி.